ஓம் மகா கணபதியே சரணம். நம்மளுடைய சேனலோட பெயர் மாற்றப்பட்டுள்ளது. என்னவென்றால் ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீக பயணத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோயில் நகரங்கள். கோயில் நகரங்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது காஞ்சிபுரம், மதுரை, திருச்சி, கும்பகோணம். இது போன்ற நகரங்களை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா நம்ம சென்னை மாநகரிலே எத்தனையோ வரலாறு மிகுந்த ஒரு சிறப்பு மிக்க பல்வேறு ஆலயங்கள் உண்டு. அதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். சென்னைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய சென்னை மெரினா பீச், சென்ட்ரல், இதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா சென்னை மாநகரிலேயே எத்தனையோ அற்புதமான சக்தி தலங்கள் உண்டு, சிவத்தலங்கள் உண்டு, முருகப்பெருமானுடைய தலங்கள் உண்டு, 63 நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்கள் உண்டு. மன்னர்களால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களும் அதனுடைய வரலாறுகளும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் எதுவென்றால் குன்றத்தூர். குன்றத்தூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது குன்றத்தூர் முருகப்பெருமாள். அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விரிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே முருகன் கோயில் என்று சொன்னாலே எல்லாருக்கும் சட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடியது முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள். அதுல மிக முக்கியமாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது எது என்றால் திருச்செந்தூர் சூரசம்காரம். முருகப்பெருமாள் அப்படின்னு சொன்னால் 6 நாள் திருவிழாகவும் சூரனை சம்காரம் செய்யக்கூடிய இடம் என்றால் திருச்செந்தூர் தான். அந்த திருச்செந்தூர்ல மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, முருகப்பெருமாள் சூரசம்காரம் முடிந்த பிறகு அங்கு 5 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஈசனை வழிபட்டு தனது பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி கொண்டார். இது நிறைய பேருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு திருச்செந்தூர் போகக்கூடிய மக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முருகனை தரிசனம் பண்றதே பெரும் விஷயமா இருக்கு. ரொம்ப நேரம் லைன்ல நின்று முருகனை பார்த்துட்டு திரும்பி வெளியில வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முருகப்பெருமாள் வழிபட்ட அந்த பஞ்சலிங்க மூர்த்தியை பார்க்கறதுன்றது அவ்வளவு பேருக்கு கிடைக்காத பாக்கியமாவே இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு சென்னையில குன்றத்தூர் முருகப்பெருமாள் ஆலயம் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் வழிபட்ட சிவத்தலத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். அது என்னவென்றால் பெருமாள் ஆலயம் என்றாலே 6 படை வீடுகள். இந்த 6 படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு, ஒவ்வொரு தல வரலாறுகள் உண்டு. அதே போல இங்க குன்றத்தூர் மலை மேல் நின்ற கோலத்தில் அருபாலிக்கக்கூடிய வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமிக்கும் மிக அழகான அற்புதமான ஒரு வரலாறு உண்டு. திருச்செந்தூர்ல சூரசம்காரம் முடித்த பிறகு முருகப்பெருமாள் தன் கோபம் தணிய வேண்டும் என்பதற்காக தணிகை மலை திருத்தணிகை நோக்கி பயணம் செய்யும் பொழுது குன்றத்தூர் வழியாக முருகப்பெருமாள் வந்தபோது நித்தமும் சிவ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக கந்தலேஸ்வரர் ஈஸ்வர பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூர் கந்தலேஸ்வரர் ஆலயம். நீங்க குன்றத்தூர் கோயிலுக்கு போகும்போதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு முன்பகுதியிலே பாத்தீங்கன்னா படியேற வழியில கொஞ்சம் முன்னாடியே பாத்தீங்கன்னாலே அந்த கந்தலேஸ்வரர் அன்னை நகைமுகியாம்பிகை ஆலயத்தை ரொம்ப அதி அற்புதமாக பார்க்கலாம். குன்றத்தூர்ல என்ன ஒரு சிறப்புனா, முதல்ல கந்தலேஸ்வரர் நகைமுகியாம்பிகை ஆலயம் இருக்கும், அடுத்தது ஊரக பெருமாளுடைய ஆலயம் இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மலை ஏறி அழகா பாத்தீங்கன்னா சும்மா நின்ற கோலத்துல 84 படிக்கட்டுகள் தான். 84 படிக்கட்டு ஏறி போய் பார்த்தா முருகப்பெருமாள் வடக்கு நோக்கி நின்ற கோலத்துல வள்ளி தேவ சேனாதிபதியாக சுப்பிரமணிய சுவாமி அருள் காட்சி தரக்கூடிய அந்த முருகப்பெருமாள் ரொம்ப அழகா அற்புதமாக தன் தந்தையை வழிபட்ட ஸ்தலமாக இருக்கு. திருச்செந்தூர் போய் அங்கு அந்த பஞ்சலிங்கத்தை வழிபாடு பண்ண முடியாதவங்க கூட இந்த குன்றத்தூர் முருகப்பெருமாளை தரிசனம் செய்த பிறகு இங்க இருக்கக்கூடிய கந்தலேஸ்வரரை ரொம்ப அழகாக அற்புதமாக தரிசனம் செய்யலாம். இந்த ஆலயத்துக்கு வரலாறு அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமாள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம். அதனாலே எம்பெருமானுக்கு பெயர் கந்தன் வழிபட்ட ஈஸ்வரன் அப்படின்றதுனால கந்தலேஸ்வரர். மற்றொன்று சிறப்பு என்றால், நம்ம 63 நாயன்மார்களை மிக சிறந்த ஒரு நாயனாரா யாரை சொல்வோம்னா சேக்கிழார் பெருமாள். இன்னைக்கு சேக்கிழார் பெருமாள் இருக்க தொட்டு தான் பெரிய புராணம்ன்ற நூல் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பெரிய புராணத்தை தந்த சேக்கிழார் பெருமாள் பிறந்த ஊர் குன்றத்தூர் தான். குன்றத்தூர்ல பிறந்து அந்த கந்தலேஸ்வரர் ஆலயத்துல இருந்து நீங்க நேரா பார்த்தாலே தெரியும், ஒரு ஆர்ச் இருக்கும். அதி அற்புதமாக நின்ற கோலத்துல சேக்கிழார் பெருமாள் காட்சி தரும். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடுகளும் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு அமைதியான ஒரு இடமாகவும் இருக்கக்கூடியது குன்றத்தூர் மாநகராட்சி. அந்த இடத்துல ஆலயங்களை பத்தி சொல்லணும்னா பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். குன்றத்தூர் நான் முதல்ல சொன்ன மாதிரி குன்றத்தூர் முருகப்பெருமாள்னு சொல்லலாம், கந்தலேஸ்வரர் ஆலயம் சொல்லலாம், ராகு ஸ்தலம் அங்க கொஞ்சம் முன்னாடி குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ராகு ஸ்தலம் இருக்கு.
திருநாகேஸ்வரர், அன்னை காமாட்சி அம்பிகை ஸ்தலம் இருக்கு. இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு வரலாறு மிகுந்த ஒரு நகரமாகவும், சென்னையில மிக வரலாறு மிகுந்த ஒரு நகரமாக இருக்கக்கூடியது குன்றத்தூர். இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய கந்தலேஸ்வரர் ஆலயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இறைவன் ரொம்ப அழகா அற்புதமாக ஒரு அமைதியான திருக்கோலத்துல முருகப்பெருமாள் வழி ஒரு வலது புறத்துல பார்த்தா விநாயகரும், இடது புறத்துல பார்த்தா வள்ளி தேவசேனாதி சுப்பிரமணிய சுவாமியும், அம்பிகை நகமகி அம்பிகை நின்ற கோலத்துல காட்சி தருவாங்க. இந்த ஆலயத்துல என்ன ஒரு அதி அற்புதம் ஒரு அழகான ஒரு காட்சினா, மற்ற ஆலயத்தை விட இந்த ஆலயத்துல 3 காலபைரவர்கள் காட்சி தருவாங்க. மற்ற சிவாலயத்துல போய் பார்த்தோம்னா ஒரு காலபைரவர் தான் இருப்பாரு. ஒரு சில சிவாலயங்கள்ல போய் பார்த்தோம்னா அஷ்ட பைரவராக கூட பிரதிஷ்டை செய்து வழிபாடு பண்றது உண்டு. ஆனா இங்க 3 பைரவர்கள் நின்ற கோலத்துல அழகாக காட்சி தரும். நம்ம கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போதே பார்த்தா கோசாலை இருக்கும், சூரிய பகவான் இருப்பாரு, காசி விஸ்வநாதர் விசாலாட்சம்பிகை தனி சந்தி இருப்பாங்க. கோயில் உள் நுழைவாயில போய் பார்த்தாலே அழகா கம்பீரமா கணபதி அமர்ந்த கோலத்துல இருப்பாரு. 63 பொல்லா பிள்ளையாறு, அதன் பிறகு 63 நாயன்மார்கள், கடைசியில பார்த்தா சேகிழா பெருமாள் இருப்பாரு. தலவிருட்சமாக அங்க இருக்கக்கூடியது அரச மரத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல எல்லாரும் முருகப்பெருமாளை தரிசனம் செய்த பிறகு, இல்ல தரிசனம் செய்வதற்கு முன்பதாகவும் இந்த ஆலயத்தை போய் ஈசனை வழிபாடு செய்யலாம். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நம்ம திருச்செந்தூர் போறோம், அங்க இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்தியை போய் எல்லாராலையும் சட்டுன்னு தரிசனம் பண்ண முடியுமா? அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய இறைவன் அங்கு நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூத தத்துவமாக சிவபெருமானை பஞ்ச வடிவமாக 5 வடிவமாக வைத்து வழிபட்டார் முருகப்பெருமாள். ஆனா இங்க பார்த்தா ஒரே வடிவம் தான் சிவபெருமாள். நல்ல கம்பீரமாக நல்ல பெரிய சிவலிங்க திருமேனியோடு அங்க காட்சி தரக்கூடியவர் எம்பெருமாள். ரொம்ப அற்புதமா போய் நம்ம அவரை தரிசனம் பண்ணலாம். நம்மளுக்கு பெரிய பெரிய கோயில்ல போயிட்டுலாம் கியூல நின்று நம்ம சாமியை பார்க்கறதுக்கு இங்க போனா சட்டுன்னு அந்த சாமியை போய் நம்மளால பார்த்துட முடியும். ரொம்ப அழகான ஒரு அற்புத ஒரு மனசுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்கும். நவகிரகங்களை பார்க்கலாம், பல்வேறு சிறப்புகள் உண்டு. இங்க இருந்தபடியே நீங்க பார்த்தா மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமாளுடைய ஆலயம் ரொம்ப அற்புதமா தெரியும். மலை மேல இருந்து பார்த்தால் இந்த எம்பெருமானும் காட்சி தருவார். சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்த தொட்டு ஆலயம் புது பொலிவோடு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் காட்சி தரும். குன்றத்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் கட்டாயம் அந்த சிவபெருமாள் அன்னை பார்வதி தேவியும் தரிசனம் செய்து உங்க வாழ்க்கையில எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுகின்றோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் என்னவென்றால், குன்றத்தூர் மலை மீது நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமாளுடைய ஆலயமும் அதனுடைய சிறப்புகளையும் பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்க. அதி அற்புதமாக குன்றின் மேல் அமர்ந்த நின்ற கோலத்திலே காட்சி தரக்கூடியவர் முருகப்பெருமாள். அதனாலே அந்த ஊருக்கு குன்றத்தூர் என்ற பேர் வந்ததானே தெரியல. முருகப்பெருமாள் அதி அற்புதமாக நம்ம 2 வழி இருக்கு. ஒரு வழி படியேறி 84 படிக்கட்டுகள் தான். அதுல ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி நம்ம வேண்டுதல நினைச்சிட்டு நேரா ஏறி போனா முருகப்பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். நடக்க முடியாதவங்க இல்ல படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு சாலை வசதியும் இருக்கு. நேரா முருகப்பெருமாள் ஆலயத்துக்கு இறங்கின உடனே போற அளவுக்கும் இருக்கு. மலை மேல சாலை போட்டும் ரொம்ப அதி அற்புதமாகவும் இருக்கு. இந்த ஆலயத்துல தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னதாகவே பார்த்த மாதிரி தான். திருச்செந்தூர்ல இருந்து திருத்தணிக்கு செல்லும் வழியில இந்த இடத்துல சிவ பூஜை செய்து முருகப்பெருமாள் மலை மேல் நின்று காட்சி தந்தார். இந்த ஆலயத்துல மற்ற ஆலயத்தை விட இந்த ஆலயத்துல ஒரு சின்ன மாறுபடும். பொதுவாக நம்ம முருகப்பெருமாளை பார்த்தோம்னா வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமியாக பார்ப்போம். ஆனா இந்த கருவறைக்குள்ள போகும்போது நம்ம நேராக போய் பார்த்தா முருகப்பெருமாளை தான் தரிசனம் செய்ய முடியும். ஒரு புறத்தில் இருந்து பார்த்தால் வள்ளியும், மறுபுறத்தில் இருந்து பார்த்தால் தேவானியும் அப்படிதான் பார்க்க முடியும். ஒரு கொஞ்சம் கிட்ட போய் நம்ம பார்த்தோம்னா முருகப்பெருமாள் வள்ளியோடோ இல்ல தேவானியோடோ ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு தத்துவத்தோட இந்த ஆலயத்தை போய் பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. ஒரு ஆலயத்துக்கு இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு என்றால், நம்ம மனதில் நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய முருகப்பெருமானாக இருப்பார். இங்க போய் வழிபாடு செய்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க தான். ஒருத்தரும் ஃபெயிலியர் ஆனன்னு சொல்லவே முடியாது. ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், ஒரு திருமணத்துக்கு போய் வேணுனவங்களா இருக்கட்டும், நல்ல இன்னைக்கும் குன்றத்தூர்ல எத்தனையோ வேண்டுதல் முடிஞ்ச பிறகு முருகா எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் வேணுனாங்களோ அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. அதுவும் அவரோட சன்னதினிலே ஆயிருக்கு முருகப்பெருமாளுக்கு. அது நீங்க ஒரு முகூர்த்த நாள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கல்யாணம் அங்க நடக்கும். நிக்கிறது கூட இடம் இருக்காது, அவ்வளவு கல்யாணம் இருக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துல. அது போல திருமண பாக்கியத்தை தரக்கூடிய ஆலயமாகவும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஆலயமாகவும்
தொழில நிறைய லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு செவ்வாய் தோறும் என்னோட கடன் அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்களும் உண்டு. அவங்களுக்கு தொழில்ல மீண்டும் அதிக லாபம் பெறவங்களும் உண்டு. அதே போல வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. சொந்த வீடுனோ கட்டணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் பின்புறத்துல மலைக்கு பின்புறத்துல போய் பார்த்தீங்கன்னா கல்லு வச்சு கட்டிட்டு வருவாங்க. அது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. நானும் முருகப்பெருமாள் ஆலயத்துக்கு போய் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும், அதுவும் நான் மாடி வீடு கட்டணும்லாம் ஆசைப்பட்டு நான் கட்டினேன். இன்னைக்கு 2 அடுக்கு மாடி வீடு நானே கட்டியிருக்கேன் முருகனோட அருளால. அது போல எல்லா வகையான வேண்டுதல்களையும் எல்லாருடைய பக்தர்களோட குறையிலும் தீர்க்கக்கூடிய குமரனாக அதி அற்புதமாக அழகாக மலைமேல் நின்ற கோலத்துல வடக்கு திசையை நோக்கி இருப்பார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், வட திசை என்றால் கைலாயம் இருக்கக்கூடிய இடம் சொல்லுவோம். அதே போல இங்க வடக்கு திசை பார்த்த மாதிரியே முருகப்பெருமாள் நின்றிருப்பார். வாய்ப்பு கிடைக்கும் போது நேரிலே இந்த ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமாளின் திருக்கரணையும் அன்னை வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தருகின்ற முருகப்பெருமாளை வழிபாடு செய்து அந்த முருகப்பெருமாளுடைய திருக்கரனை எல்லாரும் பெற்று இன்பமோடு வாழ வேண்டுகிறோம். அது மட்டும் இல்லாம மறக்காம நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய சிவன் கோயில் கந்தலேஸ்வரர் நகமகி அம்பிகையையும் வழிபாடு செய்து முருகப்பெருமானே வழிபாடு செய்த ஒரு சிவத்தலம். எப்பேற்பட்ட கடவுள் முருகப்பெருமாள் நம்ம சொல்றோம். எம்பெருமான் அசுரனையே அழித்து தீமைகளை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர், சத்தியத்தை நிலைநாட்டியவர். அவர் எங்கிருந்து தோன்றார்? சிவத்திலிருந்து தோன்றார். அந்த இரு பரம்பொருளும் முருகனும் சிவனும் வழிபாடு ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆலயம். நம்ம இங்க பார்த்தா மலை மீது முருகப்பெருமானும் அங்க கீழே பார்க்கும்போது சிவபெருமானும் இருக்கிறார். சிவபெருமானை முருகப்பெருமாள் இன்றும் சொல்றாங்க நிறைய பேர், முருகப்பெருமாள் போய் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்ன்ற ஒரு கதையும் உண்டு. நம்மளும் சிவனையும் முருகனையும் வழிபாடு செய்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் நீங்கி எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருக்கருணையோடும் திருவருளோடும் எல்லா வகையான நலம் பெற்று வாழ்வும். மறக்காம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே சென்று இந்த அற்புதமான தலத்தை வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்ம ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.